இப்போ வந்து மிஸ்பிஹேவ் அப்படிங்கிறது தெரியாத ஒருத்தர் வந்து பண்ணி நம்மகிட்ட பண்ணா மிஸ்பிஹேவ். நீங்க வந்து என்கிட்ட பழகி இருந்து ஒவ்வொரு தடவையும் வந்து வெளியே சுத்தி பைக்ல ஒன்னடியா போய் கட்டி பிடிச்சி இந்த ஊருக்கே தெரியும் என் கூட சுத்தினது வச்சது எங்க சுத்தினது வச்சோம் எல்லாமே. நிறைய வாட்டி சுத்தும் போது உன் அப்பனும் கூட தான் வருவான், அம்மையும் கூட தான் வருவான், உன் அண்ணனும் கூட தான் வருவான். எல்லாரும் முன்னாடியே மிஸ்பிஹேவ் பண்ண உன்னை வச்சு இல்லை கேட்கறேன். நைட்டு தூங்கும்போது உங்க வீட்டுல தூங்கும்போது வைக்கும்போது டைம் ஆச்சுன்னா மாமா தூங்க போவாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போவீங்க. கூட்டு போயிட்டு எப்படி படுத்து கிடப்பீங்க? ஒரே கட்டில ஒன்னடியா கட்டி பிடிச்சுதான் படுத்து தூங்குவீங்க. படுத்து தூங்க முடிஞ்சது. அது போக வந்து பாத்தீங்க அப்படி இன்னும் இருக்க ஜட்டி முத கொண்டு எப்படி வாங்கி போட முடிஞ்சு உங்களுக்கு கூசல உடம்பு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இது ராஜேஷ் வந்து பிரிக்யாவுக்கு சொன்ன பதிலுங்க. அவரோட சேனலில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு லாங் வீடியோ போட்டிருக்காரு. இது வரைக்கும் எந்த கான்ட்ரோவர்ஷியலுக்கும் பெருசாக வந்து ரியாக்ஷன் பண்ணலை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா. இதனால் நான் வந்து கம்மனே இருக்கேன்னு நினச்சிட்டு என்னை குத்திக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் HF ஃபேமிலி என்னை வச்சு சம்பாதிச்சிட்ருக்காங்க. வேறு கான்ட்ரோவர்ஷியல் க்ரியேட் பண்ணணுன்னா என்னை இழுத்துப்பாங்க போல இருக்குது. நான் முன்னே அமைதியாக இருந்தேன், இப்போவும் நான் அதே மாதிரி அமைதியாக இருப்பேன்னு நினச்சி என் பேர் இழுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்யா வீட்டில் மறுபடியும் பிரச்சனை. 3 மாதத்துக்கு முன்னாடி ஒன்றா சேர்ந்து வளகாப்பு ஃபங்க்ஷன் அது இதுன்னு சொல்லி மறுபடியும் ரீல்ஸ்லாம் நல்லா போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி பிரச்சனை க்ரியேட் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா பிரகன் வந்து பிரிக்யாவுக்கு அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் என் ஃபேமிலியை தனியாக பார்த்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டார், தனி கொடுத்துட்டு போயிட்டார். ஆக்சுவலாக அவர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னால் வந்து எல்லா செலவையும் பார்த்துக்க முடியல, தங்கச்சி வந்த பிறகு செலவு எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு, அம்மா திரும்ப பழைய மாதிரி அவளுக்கு இதை செய்ய அதை செய்யணும், செலவெல்லாம் என் தலையில் விழுந்துச்சு, அதனால் என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, எனக்குன்னு குடும்பம் இருக்குது, மெடிக்கல் செலவுலாம் இருக்குது, அதனால் நான் வெளியில் வந்துட்டேன், என்னால் முடியல அப்படின்ட்டு அவர் ஓப்பனாக அவர் வாயால் சொல்கிறாரு. பிரிக்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நான் யார் ஒருத்தன் வேணான்னு சொன்னனோ அவன் கூட பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க கூட என்னை திரும்ப கட்டி வைக்க பார்க்குறாங்க, அவங்க கூட வந்து என்னை சமாதானப்படுத்தி வைக்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி திரும்ப அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க அம்மாவோட ஃபோனெல்லாம் நோண்டி எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஆதாரமும் நம்மள்கிட்ட இல்லையே, இதுக்கப்புறம் நம்ம எல்லா ஆதாரமும் சேர்க்கணும்னு நினச்சி வீடியோவாக எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்களாம். இதில் பார்த்திங்கன்னா அவங்களோட சேனலில் ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, அவள் வந்து என்கிட்ட பொய்யாவது பேசிகிட்டு இருந்திருக்கலாமே, அவள் பேச்சை கேட்காம என்னால் இருக்க முடியல, சரியாக சாப்பிட முடியல, தூங்க முடியலன்னு கதறி எழுதியிருப்பார் ராஜேஷ். இது ஆக்சுவலாக பிரிக்யா வந்து இந்த 4 நாளைக்கு முன்னாடி அவங்க சேனலில் போட்டாங்க. அதுக்கு ரிப்ளை ராஜேஷ் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நான் தான் பேசினேன், ஆனால் எப்போ பேசினேன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் அவள் வீட்டை விட்டு போய் 20 நாளுக்குள்ளே அவள் அப்படி போயிட்டாலே என்னால் பேசாமல் இருக்க முடியல, எப்போவுமே எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற ஒரு பிள்ளை, பேசிக்கிட்டே இருந்த ஒரு பிள்ளை திடீர்னு பேச முடியலன்னொடனே உண்மையாக லவ் பண்ணவங்களுக்கு வலிக்கும் இல்லையா, அதனால் அந்த இதில் நான் புலம்புனேன் தான், ஆனால் இப்போ நான் புலம்பல, டேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த வாட்ஸ்அப் வாய்ஸை வச்சு அந்த மெசேஜ்லாம் காட்டுறாரு. இத்தனையும் எதனால் திடீர்னு நடந்தது? ஒருத்தவங்க வந்து நல்லா பழகுவாங்களாம், நல்லா பேசுவாங்களாம், மாமா மாமான்னு சொல்லிட்டு கூடயே உட்காந்துருப்பாங்களாம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணாங்களாம், நான் ஒன்றா தான் பெட்டில் படுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு, இன்னர்வேர் உட்பட எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஷாப்பிங் போனால் 40,000 கிட்டத்தட்ட என் கார்டெல்லாம் ஸ்வைப் பண்ணிங்களே அப்படின்ற மாதிரி அவர் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இதெல்லாமே எதனால் நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆர்யாவை இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆர்யா எதுவும் சொல்லலை. ஆக்சுவலாக பிரிக்யாட்ட எந்த பர்சனல் கொஸ்டினும் கேட்கல, இவங்க அவங்கள பற்றி பர்சனலாகவும் கேட்கல. பட் என்ன நடந்ததுன்னா, பிரிக்யா இன்டர்வியூ பண்ணதுக்கப்புறம் பிரிக்யாவை தனியாக இன்டர்வியூ பண்ண ஒரு சேனலில், நீங்கள் வந்து இந்த வயசுக்குள்ளேயே ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக ஆகலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இவங்களுக்கு உலக அழகின் நினப்பு அப்படின்ற மாதிரி ராஜேஷ் சொல்கிறாரு. அதனால் அவங்க வந்து என்னை வந்து ரொம்ப தாழ்த்தி எடை போட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லாம் சரிதான், அது ஏன் அப்போ பழகும்போது தெரியலையா? பிடிக்காத ஒருத்தவங்க கூட எப்படிங்க எவ்வளோ நாள் ஒன்றா படுக்க முடியும், ஒன்றா வந்து இருக்க முடியும், எல்லாத்தையும் வாங்கிக்க முடியும், அவங்க பொருளே நம்மளால் வாங்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து பிரிக்யா அவங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க, அழுது புலம்பி வீடியோ போட்டிருப்பாங்க, என்னை அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவுன்னு கத்தி பிறண்டு அழுது போட்டிருப்பாங்க. இது எதனால் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவையும் என்னையும் அடித்தாங்க ஒரு ஃப்ரேமை தூக்கின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ போட்டு காட்டுறாங்க. அவங்க அண்ணன் ஒரு வீடியோ போட்டு காட்டுறாரு, என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியும், என் தங்கச்சி எந்த மாதிரி ஒரு ஆளுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் ஃபேமிலியே ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ கீழ்த்தரமாக அசிங்கமாக தாழ்த்திக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களே தாழ்த்திக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். ஏற்கனவே இந்த தப்பாக பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம பண்ண மாட்டோம், மீடியா மேலே திட்டினாங்க, மீடியாவை திட்டினாங்க, எப்படா கண்டென்ட் கிடைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே அப்படின்னு திட்டினாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்களா? இதில்
இவங்க பண்ணுறது வந்து எல்லாமே சோஷியல் மீடியாவில் தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்குள்ளே பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஊரில் இந்த மாதிரி நடக்குதுன்றது அந்த நாள் சோத்துக்கு தவிர வேறு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அந்த ஊர்க்காரங்களுக்கு மிஞ்சி போனால் தெரிய போகுது. ஹோல் தமிழ்நாட்டுக்கே தெரிய வைக்கிறது இவங்க தான். அண்ணன் ஒரு வீடியோ போடுவார், அப்புறம் தங்கச்சி அதுக்கு பதில் ரிப்ளை கொடுப்பாங்க, அப்புறம் அம்மா ஒரு வீடியோ போடுவாங்க அழுது. இப்படி 3 பேருமே சொந்தமாக அவங்களுக்கு மேலேயே அவங்க வந்து எச்சி துப்பிக்கிற மாதிரி தான். அம்மா கேட்க ஒரு நாதி இல்லையா? அம்மா அம்மா போட்டு போட்டு கொல்ல வைக்காயா? என் நகையை உறக்க பாருங்க, என் பீரோல குத்திருக்கா. ஒண்ணுமே செய்யாத மாதிரி உள்ள இருந்து கேட்டுட்டு இருக்கா. கேட்க நாதி இல்லையா? அவங்களுக்குள்ளேயே அசிங்கமாக பேசிக்கிறாங்க, வீட்டையும் உடச்சிக்கிறாங்க. ஏன் வீடு உன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க மணி அப்படின்ற ஒரு காரியம் மட்டும் நல்லாவே தெளிவாக தெரியுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஈஸியாக பணத்தை ஈஸியாக சம்பாதிக்கிறதுனால அடித்து உடச்சி அதனோட பொருளோட வேல்யூ அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குகிறோம். சில பேருக்கு அது வாங்க முடியாமல் எவ்வளோ பேர் ஏங்கி தவிப்பாங்க. அதை அடித்து நொறுக்கிற அளவுக்கு வெளியாட்கள் யாரும் வரல. குடும்பத்துக்குள்ளேயே அதுவும் சொந்த அம்மா பொண்ணு அண்ணன் இப்படி அவங்களுக்குள்ளேயே 2 தடவையாக கண்டினியூஸாக இது நடக்கிறது வந்து ஒரு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது யோசிச்சு பாருங்கள். ராஜேஷ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஒரு பொண்ணு அம்மாவை அழ வச்சு இந்த மாதிரி ஒரு தராதரம் இல்லாத பொண்ணை நான் மறுபடியும் கட்டணும்னு நினைப்பேனா? எவனாவது நல்லவன் நினைப்பானா? என் குடும்பத்தை ஏற்கனவே ரொம்ப சீரழிச்சிட்டாங்க இவங்க. கண்டென்ட்னு என்னை வச்சு நிறைய சம்பாதிச்சிட்டாங்க. வியூஸ் சரியாக போகலன்னு நினச்சி இப்போ மறுபடியும் என்னை இழுக்கிறாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏற்கனவே ஊரில் நடந்த ஒரு பிரச்சனையும் சொல்லி அந்த பையன் வந்து கேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி. அதுக்கு இவரும் தான் சாட்சியாக போய் கையெழுத்துலாம் போட்டு வந்தாராம். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் பிரிக்கியாவோட அம்மா ஜெயசுரதி ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. நடந்தெல்லாம் நடந்து போச்சு, போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம், வேறு எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒன்றுமே புரியலாம். போய் பார்த்தா ரூமெல்லாம் அடித்து நொறுக்கி அவங்களோட மேக்கப் பாக்ஸ்லாம் அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க. அண்ட் அவங்க செப்பல்ஸ்லாம் பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவும் காட்டுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைன்னு வரும்போது என்ன செய்கிறோன்னே தெரியாமல் ரொம்ப அதிகப்படியான ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. எவ்வளோ பிரச்சனையானாலும் அவங்க 4 பேர் தான் முகத்தில் முடிச்சிக்க போகிறாங்க. எதுனாலும் வந்து மீடியா மக்கள் பார்க்க தான் செய்ய முடியுமே தவிர 5வதாக உள்ள நுழைஞ்சி அங்கே ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இது அவங்களுக்கு எப்போ புரிய வருமோ அப்போ வந்து எல்லாருமே அமைதியாகுவாங்க, ஒற்றுமையாவாங்கன்னு நான் நினைக்கிறேன். தடவை தப்பு பண்ணலாம், 2 தடவை தப்பு பண்ணலாம். வாழ்க்கை ஃபுல்லாகவே அதே தப்பை திரும்ப பண்ணுறது வந்து அது எப்படின்றது தெரில. அண்ட் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.